வணக்கம். அமாவாசை உபாசம், அமாவாஸ்யோபாசனா. அமாவாசை உபாசனா அப்படின்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உபவாசம் இருக்கிறது. அமாவாசை உபவாசனால அருள் பெறுவதற்கான முக்கியமான வழி என்ன அப்படின்னு சொல்கிறேன். அமாவாசை உபாசனை அனுஷ்டித்து இறைவனின் அனுகிரகத்தை பெறவும் வேத அக்னியாகத்தில் கலந்து கொள்ளவும் விரும்புபவர்கள் முதல் முறையாக உபவாசம் இருக்கும்போது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், வயது ஆகியவற்றை குறிப்பிட்டு உபவாசம் இருந்து அன்னதானம் சமர்ப்பிக்க வேண்டும். அமாவாசை உபாசனையை அனுஷ்டிக்கும் போது எந்த விதமான அமைதியின்மை, தோல்வி அல்லது தடைகள் ஏற்பட்டாலும் அது நிச்சயமாக மற்றொருவரின் சாந்தி, வெற்றி அல்லது முன்னேற்றத்திற்கான நிம்மதிக்கான அமைகிறது என்று உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமாவாசை உபாசனையை அனுஷ்டிப்பதற்காக உங்களை மற்றவர்கள் எவ்வளவு பழித்தாலும் கேலி செய்தாலும் அந்த அளவிற்கு உங்கள் ஜென்மதோஷமும் கிரக பீடைகளும் அவர்களுக்கு பகிரப்பட்டு உங்கள் காலதோஷம் நீங்கி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் என்று கூறப்படுகிறது. இதுவே உபவாசத்தின் அனுகிரக ரகசியம். நாளைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி ஸ்ரீ பகவதியின் நாளாகும். தேவி லலிதா லாலித்யத்தின் தலைவி. அதானது எளிமை, அழகு, இனிமை, ஆடம்பரங்களையும் பொழுதுபோக்குகளையும் தவிர்ப்பது. தேவியை பக்தியுடன் வழிபட்டால் அதிகபட்சமான அருளை பெறுவதற்கான வழி திறக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற மங்களகரமான நிகழ்ச்சிகளை எக்காரணம் கொண்டும் பௌர்ணமி நாளில் செய்யக்கூடாது. தவறுதலாக அன்று இந்த நிகழ்ச்சிகளை செய்தவர்கள் தீராத துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். அதனால எந்த ஒரு மங்களகரமான செயல்களையும் பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு செய்ய மாட்டோம். பௌர்ணமி நல்ல நாள், நிறைஞ்ச நாள், ஃபுல் மூன் அப்படின்லாம் சொல்லி நம்ம செய்வாங்க நிறைய பேர். ஈவன் நான் கூட தெரியாதனமாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன். அதனால் நானும் நிறைய துன்பப்பட்டிருக்கேன். அந்த நாள் எப்போவுமே ரொம்ப கெட்ட நாள், இந்த அமாவாசையும் பௌர்ணமியும். அதனால தான் அந்த நாட்களில் உபவாசம் இருக்க சுவாமி சொல்கிறாரு. அந்த உபவாசத்தை யாராவது கேலி செய்யவோ, நம்மளை பரிகாசமாக ஏதாவது சொல்லவோ செஞ்சால் நம்மளோட ஜென்மதோஷம், நாம் அனுபவிக்க வேண்டிய கர்மவினை பகிரப்படும், அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சுவாமி சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.